இன்னைக்கு எனது பிறந்த நாள்ல எப்பவுமே தெலுங்கானாவோட உதய நாளும் அன்னைக்கு தான். தெலுங்கானா ஃபார்ம் பண்ண டேவும் அதே தான். அதனால தெலுங்கானா முழுசுமே என்னோட பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, பிறந்த நாளை மாநிலமே கொண்டாடுவாங்கன்னு. எனக்கு அதுல பெருசா விருப்பம் இல்லை. ஆனா இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு சூழ்நிலையில நான் எனது தந்தை வேலூர்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. பிறந்த நாள் எதுவும் அவங்கள போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போறேன். போயிட்டு மத்தியானம் வந்துருவேன். இதே வந்தே பாரத்ல வந்துருவேன். ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில தான் நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறுபடியும் பாரத பிரதமராக பதவியேற்க போகிறார் என்பதில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கருத்து கணிப்புகளினால். அதனால் இந்த நாடு இன்னும் வளர்ச்சி அடைய போகிறது. இந்த நாட்டில் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு திராவிட மாயையிலிருந்து தமிழக மக்களும் வெளியே வரணும். அப்பதான் இன்னும் அதிகமான வளர்ச்சி பெற முடியும். இல்லனா கஞ்சா, போதை, விபத்துகள் இதுலதான் தமிழகம் போய்கொண்டு இருக்கிறது. இதுல இருந்தும் தமிழக மக்கள் விடுபட வேண்டும். எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்த மக்கள் மறுபடியும் தேர்ந்தெடுத்து வளர்ச்சிக்கு வித்திடுகிறார்களோ அதே போல தமிழகம் தேசியத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பது எங்களது ஆசை. அதற்கான வழி பிறந்திருக்கிறது, ஆரம்பமாகி இருக்கிறது. இன்னும் பலம் பெற வேண்டும் என்பது எனக்கு கருத்து. இல்ல அதுதான் அதுல கருத்து கணிப்புகள் அப்படி சொல்லுது. ஏன்னா அது கணக்கு தான். ஏன்னா அவங்க கூட்டணி ஒன்றாக இருக்கிறது, எதிர் வாக்குகள் தான் பிரிகிறது. அதனால அப்படியே கொஞ்சம் இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தால் கூட அது அவர்களின் சாதனைக்காக கிடைத்த வாக்குகள் கிடையாது. எதிரணி பிரிந்திருக்கிறது. அதனால் பிரிந்திருக்கின்ற வாக்குகளினால்தான் அவங்களுக்கு ஒரு இடங்கள் கிடைக்கிறது. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு திராவிட கட்சியின் துணை இல்லாமல் தேர்தலை சந்தித்து தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான். நாங்கள் எல்லோருமே வெற்றி பெறுவோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்சென்னை மக்களும் அபரிதமான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். கருத்து கணிப்பு முன்ன பின்ன சொன்னா கூட நாங்கள் முன்னுக்கு வந்துருவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழகத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? பாஜக மோடி இல்ல, தமிழக மக்களிடம் ஒரு அன்பு பாசம், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்கு மத்திய தலைமை உறுதுணையாக இருக்கிறது. தமிழக மக்கள் மீதும், ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்தது இன்னும் எவ்வளவோ இடங்கள்ல போய் அவர் தியானம் செஞ்சிருக்கலாம். ஆனா கன்னியாகுமரி தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி தான் என்பதை வலியுறுத்தி அவர் இங்கே வந்தது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. இந்த நாட்டின் பெருமை உலகிற்கு பறைசாற்றி இருக்கிறார். அதனால தமிழகத்தின் பெருமை இன்னும் அதிகமாக உலகிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். வெற்றி கிடைத்த உடனே மக்களுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6 சட்டமன்றத்திலையும் அலுவலகம் திறந்து மக்களுக்காக சேவை செய்வேன் சொல்லியிருக்கிறேன். மக்கள் அதற்கான ஆதரவு கொடுத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். 4ஆம் தேதி வெற்றி செய்தியோடு மக்களை சந்திக்க வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.